Hi friends, welcome to zaagzoogkitchen. இன்னைக்கு நம்ம zaagzoogkitchenல பார்க்க போறது cook with comaliல தர்ஷன் ப்ரோ செஞ்சு வின் பண்ணியிருந்த spinach and corn quiche recipe தான் பார்க்க போறோம். டார்ட் செஞ்சு அதில் வந்து ஸ்டஃப் பண்ணுறப்போ இந்த கார்ன் கீஸோட டேஸ்ட் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட் அண்ட் யூனிக்காக இருந்தது. நான் குட்டி குட்டியாக கப் கேக்ஸ் மாதிரி மினி கார்ன் கீஸ் தான் செஞ்சுருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான ஸ்பினாச் அண்ட் கார்ன் கீஸ் ரெசிபி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பேஸான டார்ட் ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் ஒரு கியூப், அதாவது 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். இதோட முட்டையோட மஞ்சள் கருவை மட்டும் சேர்த்துக்கிறேன். இதை வந்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்துக்கணும். இப்போ இதில் 1.25 கப்பு வந்து மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இதோட சுகர் 1/4 டீஸ்பூன், சால்ட் 1/4 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், பெருங்காய பவுடர் 2 பிஞ்ச் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கணும். இதை எந்த அளவுக்கு கலந்துக்கணும்னா பிடிச்சா பிடிக்க வரணும், உதுத்தா இந்த மாதிரி உதுரணும். இந்த அளவுக்கு நம்ம வந்து கலந்துக்கணும். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கெட்டியாக மாவு பிசைஞ்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி வந்து மொத்தமாக சேர்த்துறாம கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்து மாவு பிசையணும். மாவு வந்து இந்த அளவுக்கு கெட்டியாக கலந்துக்கணும். இப்போ இதை கிளிங் ரேப்பால் கவர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து 1/2 hour வச்சிடலாம். இப்போ 1/2 hour ஆயிடுச்சு. பட்டர் பேப்பருக்குள்ளே மாவு வச்சுட்டு தின்னாக ரோல் பண்ணிடாமல் நல்லா திக்காக ரோல் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு ரோல் பண்ணதுக்கப்புறம் நான் 2 விதமான கப் கேக் மோல்டு எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட டார்ட் மோல்டு இருந்தால் நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மோல்டுக்கு கொஞ்சம் பெருசாக வந்து ஒரு பாட்டில் கேப் எடுத்துட்டு இதில் வந்து இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கட் பண்ணுறது இந்த திக்னஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ 4 பீசஸையுமே நான் கட் பண்ணிட்டேன். இப்போ இதை கப் கேக் மோல்டில் வந்து நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இதை இந்த மாதிரி சைட்ஸ் எல்லாம் நல்லா அமுத்தி விட்டுக்கணும். எக்ஸஸாக இருக்கிறத நைஃப் வச்சு ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ 4 கப் கேக்ஸையும் நான் இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டேன். இப்போ பேக் பண்ணுறப்ப இது உப்பாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி நம்ம ப்ரிக் பண்ணிக்கணும். இப்போ 4 கப் கேக்ஸ்லையுமே பேக் பண்ணுறப்போ டார்ட்டோட ஷேப்பு வந்து மாறாமல் இருக்கிறதுக்காக ஒரு பட்டர் பேப்பரில் கொஞ்சமாக கொண்டக்கடலையை வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கணும். 4 கப்ஸ்லையுமே கொண்டக்கடலையை நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை அவனில் வந்து 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் நம்ம பேக் பண்ணிக்கணும். நான் வந்து ஏர் ஃப்ரையரில் பேக் பண்ணிக்கிறேன். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம கொண்டக்கடலையை மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இதை மறுபடியும் 10 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணிக்கலாம். இது பேக் பண்ணுற நேரத்தில் ஸ்பினாச் அண்டு கார்ன் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் மெல்ட் ஆனதும் 2 பல்லு பூண்டை வந்து பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். பூண்டை வந்து 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இப்போ இதில் பாதி வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கணும். இதை மறுபடியும் 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கணும். இப்போ இதில் பொடியாக கட் பண்ண பாலக்கீரை சேர்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேக வச்ச கார்னை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கார்ன் எவ்வளவு சேர்க்க விருப்பமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் சால்ட் 1/4 டீஸ்பூன், சுகர் 1/4 டீஸ்பூன், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் 1/4 டீஸ்பூன், ஒரிகேனோ 1/4 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம டார்ட் ஷெல்லும் பேக் ஆயிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ மோல்டை வந்து இந்த மாதிரி கவுத்துனாலே போதும், ஈஸியாக டீமோல்ட் ஆயிரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டார்ட் வந்து நல்ல கலர்ஃபுல்லாக பேக் ஆகிருக்கு. இப்போ இந்த கப்ஸில் வந்து ஸ்டஃபிங்கை வந்து எவ்வளோ ஃபில் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபில் பண்ணிக்கோங்க. நான் முட்டையோட வெள்ளைக்கருவை வந்து தனியாக வச்சுருந்தேன். இப்போ அதில் 1 டேபிள் ஸ்பூன் வந்து க்ரீம் சேர்த்துக்கிறேன். சால்ட் 1 பிஞ்ச் அண்டு பெப்பர் பவுடர் 1 பிஞ்ச் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கணும். இப்போ இந்த க்ரீமை வந்து எல்லா டார்ட்லையுமே நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே மொஜரலா சீஸ் வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ சேர்க்க விருப்பமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை 5 to 10 மினிட்ஸ், அதாவது சீஸ் மெல்ட் ஆகி அதோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து மறுபடியும் பேக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டார்ட் வந்து சீஸியாக கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. ஸ்பினாச் அண்டு கார்னோட சேர்த்து சாப்பிட்றப்போ டேஸ்ட் வந்து ஃபண்டாஸ்டிக்காக இருந்தது. கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான ஸ்பினாச் அண்டு கார்ன் கீஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சுவையான சமையல், சுகமான வாழ்வு. தேங்க்யூ.